பிக் பாஸ் ஆரோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேரு ஆரோ ஸ்டுடியோஸ். லோகேஷ் ஹீரோவா நடிக்கிற மூவிக்கான அப்டேட் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. AK-64 படம் பத்தி அஜித் அபிஷியலா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. என்னன்னா இன்னும் ஒரு சில மாசத்துல மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும், மோஸ்டா ஜனவரியில ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி அஜித் அபிஷியலா சொல்லிட்டாரு. சோ மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஜனவரியில இருந்து மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். அஜித் அவருக்கான ரேசிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்துருவாரு. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நவம்பர்ல வரப்போகுதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் கூட போட்டிருக்கேன். இப்போ வந்திருக்கிற நியூஸ் படி ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. அதாவது அடுத்த வாரமே இந்த மூவிக்கான சாங் வந்துடும். இது ஒரு பக்காவான குத்து சாங் அப்படின்னு சொல்றாங்க. ஷேகர் மாஸ்டர் இந்த சாங்கை கொரியோகிராஃபி பண்ணிருக்காரு. இந்த சாங்ல தளபதியோட டான்ஸுமே செம்மையா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா தளபதியோட கடைசி படம் நிறைய எஃபர்ட் போட்டு இதுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடினதா சொல்லப்படுது. சாங் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சாங்கோட ரிலீஸ் டேட் கன்ஃபார்மா தெரிஞ்சதை நான் சொல்றேன். கமலோட பர்த்டே அன்னைக்கு கமலஹாசன் 237 அப்டேட் வருமா இல்ல ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற மூவிக்கான அப்டேட் வருமானு கேட்டிருக்காரு. 2 மூவிஸ்ல இருந்துமே அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. அல்லு அர்ஜுன் 22 ஹீரோயின் பத்தி கேட்டிருக்காரு. தீபிகா படுகோனே மிருனால் தக்கூர் எல்லாம் மூவிக்குள்ள இருக்காங்க. டிமாண்டி கல்யாணி 3 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டா அந்த நியூஸ் படி சென்னையில தான் ஷூட்டிங் போகுதுன்னு சொன்னாங்க. ஒன்ஸ் மோர் மூவிக்கு என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல, ஆனா மூவி இன்னும் ரிலீஸ் ஆகல. இந்த மூவில இருந்து ஃபர்ஸ்டே ஒரு சின்ன வீடியோ விட்டாங்க. அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓரளவுக்கு இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடய அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா ஏன் டிலே பண்றாங்கன்னு தெரியல. நான் ரிலீஸ் டேட் வந்தா சொல்றேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மதராசி மூவிக்கான பட்ஜெட் 180 கோடி கிட்டேன்னு சொல்றாங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கூலி படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுமா 1000 கோடி வருமானலாம் எனக்கு தெரியாது. ஒரு படத்துக்கான வசூல் எவ்வளவு வருங்கிறது என்னால சொல்ல முடியாது. எவ்வளவு வசூல் வருதோ அதை நான் சொல்லுவேன். ஆனா இவ்வளவு வருமாங்கிறது என்னால சொல்ல முடியாது. யாராலுமே சொல்ல முடியாது, ப்ரொடியூசரால கூட. அட்லி அல்லு அர்ஜுன் மூவிக்கு சாய் அபியங்கர் மியூசிக். இது அவங்களே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். ஒரு சிலர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் யா. இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுல நிறைய கொஸ்டினுக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லியிருக்கேன். ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கான அப்டேட் என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற அப்டேட் இருந்தா கேளுங்க.